காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காணத் தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்துள்ளதால் பாமர மக்களுக்கு இதனால் என்ன நன்மை என்று சுருக்கமாக உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. 70 நாட்களுக்கு மேலாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்தது. கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு 2 நாட்களுக்கு பிறகு இன்று தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தைமுறை அமலில் இருந்த போது பல்வேறு கட்டுப்பாடுகள் தனிநபருக்கும் அரசியல் கட்சி மற்றும் வேட்பாளருக்கு இருந்தது. அது அனைத்துமே திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் 50,000 ரூபாய் மேல் பணம் எடுத்து செல்வதற்குண்டான கட்டுப்பாடுகள் இருந்தது. அதெல்லாம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. வழக்கமாக அரசியல் கட்சியினர், அமைச்சர்கள், அரசு அலுவலர்களாம் வாகனங்களை பயன்படுத்தலாம், கடமை செலுத்திட்டு வரலாம், புதிய திட்டங்களை அறிவிக்கலாம், அதற்கான அரசாணைகளை வெளியிடலாம். இதன் காரணமாக தனிநபருக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் அதே போல அமைச்சர்கள், முதலமைச்சர் இவர்களெல்லாம் செயல்பாடுகள் தேர்தலுக்கு முன்னதாக எப்படி இருந்ததோ அதெல்லாம் திரும்ப நடைமுறைக்கு வந்ததாகவே பொருள்படும். அந்த வகையில தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்பப்பட்டதற்கு காரணமாக புதிய அறிவிப்புகள், அரசாணைகள், 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்துச் செல்வதற்குண்டான கட்டுப்பாடுகளாம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. சோதனையின் அடிப்படையில் அவர்களை தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காட்டி சோதனைக்கு உட்படுத்தப்படக்கூடிய அந்த வாகனங்கள்லாம் இனிமேல் மேற்கொள்ளப்படாது. அந்த வகையில இந்த அறிவிப்பு என்பது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெற்றதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காணத் தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.